சர்வதேச உரிமை கழகத்தினுடைய மாநில தலைவர், மதிப்பிற்குரிய பாசம்பந்தன் உடன்பிறப்பா சகோதரர் டாக்டர் எம் மோசஸ் செல்லத்துறை அவர்களுக்கு ஆணைக்கிணங்க இந்த முதல் மாநாட்டை நோக்கி நாம் பயணிக்கிறோம். அது சமயம் நமது தென்காசி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட தலைவர் முருகன் தலைமையில் மிக சீரும் சிறப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு வருகை தந்துள்ள தென்காசி மாவட்டத்தினுடைய எனது குடும்பத்தின் குடும்பமான உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழங்க வாங்க, தென்காசி மாவட்டம் என தாய் மாவட்டம். கண்டிப்பாக இந்த மாநாட்டில் அக்டோபர் 2 நடக்கக்கூடிய முதல் மாநாட்டில் முழுக்க முழுக்க நம்மளுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லி தமிழ்நாடே சொல்றாங்க. தென்காசி மாவட்டம் தான் ஃபுல் பண்ணுவாங்க, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட தலைவர் எனக்கு அமைஞ்சிருக்காரு. முருகன் வந்து சாதாரணமாக கிடையாது, தூக்கமே கிடையாது எனக்கு முருகன். மற்றபடி நம்ம அமைஞ்ச டீம், சங்கங்கள் டீம்லாம் உண்மையிலே அது அண்ணாலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எனக்கு தென்காசி சொல்லிட்டா அப்போ அந்த கஷ்டத்தை அப்படியே மறந்துடுறாரு. அந்த மாதிரி நீங்க எல்லாருமே நல்லா செயல்படுறீங்க. இப்ப தம்பி கணேசனை முந்தானது ரொம்ப பாராட்டினாரு. அது யாருன்னா அந்த கணேசன் அப்படின்னு கேட்டாரு. ஐடிக்கு யாருன்னு போட்டிருக்கியான்னு கேட்டாரு. பாணி சொன்னாப்புல அவ்வளவு பிரமாதம். உண்மையிலே நீங்களாம் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு கிஃப்ட் பார்த்துவாங்க. கிடைக்காது, இதெல்லாம் கிடைக்காது. நல்ல இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நம்ம எங்கேயோ நம்ம இப்போ கஷ்டப்படுறோம் இல்லைங்களே, நாளடியில் நம்ம எங்கேயோ போறோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து பாணி சொன்ன மாதிரி நான் ஜாயின் பண்ணதுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஏகப்பட்டிருக்கு. அந்த காலகட்டங்கள் நெருங்கி வருது, எல்லாம் வருவாங்க. இப்ப நம்ம சொல்றோம் நீங்க வாங்க வாங்கன்னு சொல்றோம், எல்லாரும் பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு வருவாங்க, பாணியில சொல்லுவாங்க, தலைவரை சொல்லுவாங்க, எப்பயாச்சும் சேர்த்து விடுங்க மாப்பிள்ள. நம்ம ஆளு கல்ல விழுந்த மாதிரி சொல்லக்கூடிய காலம் வரும். அதனால இப்ப வேற ஒண்ணு இல்ல, நம்ம ஃபுல்லா நம்ம முழுக்க முழுக்க நம்ம செயல்பாட அதிகமா இருக்கும். இந்த மாநாட்டுல வந்து குறைஞ்சது எனக்கு கொடுத்த டார்ச்செட் வந்து 20,000 பேர் கொடுத்துருக்கிறாப்புல. அண்ணன் எனக்கு வந்து ஒன்னும் செய்ய வேண்டாம்னு தென்காசி தலைவரை பாருங்க, திருவள்ளூர் தலைவரை பாருங்க, தூத்துக்குடி தலைவரை பாருங்க, விருதுநகர். இப்ப நம்மளுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீ வேற நான் வேற, அந்த நமக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறதே வந்துடக்கூடாது. பாணியை சொல்லிருக்காரா, தலைவர் இருக்காரா, தலைவர் என்ன சொன்னாலும் சரி, அவ்வளவுதான். இப்ப நமக்கு தொழிற்சங்க அணி இருக்காப்ல, அண்ணன் கண்ணா இருக்காப்ல, அவர் டீம் ஒரு டீமை கொண்டு வராப்ல. மகளிர் அணி அக்கா மீனா பேர் ஒரு டீம், இளைஞர் டீம் தம்பி மாரிமுத்து வரல, இன்னைக்கு மாரிமுத்து ஒரு டீம் வச்சிருக்காப்ல. அண்ணன் தலைவர் நகரத்துல எனக்கு உண்மையிலே சங்கரமல் நகரம் மாதிரி இப்போ தென்காசி மாவட்டத்தில் இருக்க அத்தனை நகரத்தையும் சரி, பேரூராட்சி நகராட்சியில எல்லாம் வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். ராமையெல்லாம் பாத்தீங்கன்னா பசுபதி அண்ணா சங்கர்ல ரொம்ப ஒரு நல்லா உழைக்கிறாங்க. உண்மையிலே சொல்லுவேன், ஆணித்தனமான உங்க மேல அண்ணா வந்து நம்பிக்கை வச்சிருக்காப்புல. கண்டிப்பா உங்களுடைய பங்கு மிக பெரிது வேணும். உங்களுடைய உழைப்பு ரொம்ப அவசியம். கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து அதிகமான ஒரு மெம்பர் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா நம்ம செய்யணும். அதே மாதிரி இந்த பான்சல் யார்ட்டையும் வாங்கணும்னா சொல்லுங்க, பணியில சொல்லுங்க. எல்லாம் ஒரு நாள் ஒரு ஷாட் போடுங்க, யாராவது பார்க்கணும் ஒரு ஷாட் போடுங்க, கூப்பிடுங்க, எல்லாரும் வரோம் பார்த்து. நம்ம தான் முப்புறம் விழாவில் எப்படி நீங்க சிறப்பு செய்த தென்காசி மாவட்டத்தை நீங்க முதல் மாவட்டமா அங்க முப்புறம் விழா அறிவிச்சு காட்டினீங்களோ, அதே மாதிரி இந்த முதல் மாநாட்டிலும் தென்காசி மாவட்டம் வச்சுதான் அந்த மாநாடு நடந்துச்சுங்கிற ஒரு பெருமை கண்டிப்பா வரணும். வரும், கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, 100% நம்பிக்கை இருக்கு. முயற்சி வீண் போவே செய்யாது. தலைவர் சாதாரண தலைவர் கிடையாது, முருகன் தலைவர் கிடையாது. அப்படியே வந்து யோசனை பண்ணிட்டே இருப்பாப்ல. அதுக்கு கை கொடுக்கறதுக்கு எல்லா பக்க பலமும் எல்லாம் இருக்கிறீங்க. கண்டிப்பா எனக்கு எல்லா தொகுதி 5 தொகுதி இருக்கு, 5 தொகுதியில கொஞ்சம் பண்ணுங்க. அண்ணா ஐயா சொன்னாப்புல 50 பேர் வரணும்னு சொல்லி சந்தோஷம் இல்லைங்களா? இருந்தாலும் நம்ம மக்கள் நம்ம கிராமத்துல எல்லாரும் வருவாங்க. கொஞ்சம் நீ பண்ணுங்க. என்ன சிலத்திரனா இருக்காப்புல பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா கிராமங்கள் நம்ம கிராம மக்கள் வந்து ஃபுல்லா நம்ம மேல ரொம்ப ஈர்ப்பா இருக்கிறாங்க, நம்ம அமைப்பு மேல. கண்டிப்பா அவங்களை அப்படியே பிக்கப் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி மற்ற இந்த வாசனூர் தொகுதி, நம்ம கடையனூர் தொகுதி எல்லாத்தையும் பார்த்து தொகுதியில கொஞ்சம் சரி பண்ணி நம்ம இந்த மாநாட்டில் வந்து தென்காசி மாவட்டம் தான் முழுக்க முழுக்க இருக்கணும். அதே மாதிரி இப்போ அதுக்கு மாநாட்டு குழு தலைவராக அண்ணா அடிச்சிருக்காப்ல, சிலர் அடிச்சிருக்காங்க. உண்மையிலே சந்தோஷம் எனக்கு. நமக்கு அது முழுக்க முழுக்க நம்ம அந்த மாநாட்டை வெற்றி மாநாடு ஆக்குறது வந்து உங்க கையில தான் இருக்குது. இந்த அக்டோபர் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய முதல் மாநாட்டு வெற்றி மாநாடு ஆக்குறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விரைவில் நன்றி, வணக்கம்.